ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சார்ட் அண்ட் தமிழ். இன்னி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8/5/2024 உண்டான மார்க்கெட்டோட அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்னென்ன என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னி வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுன், ரொம்ப பெரிய கேப் டவுன் கிடையாது, ஒரு மைனர் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனோடனே என்ன ஆகிடுச்சு, நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் டேயோட லோவை உடச்சிட்டான். ஓகேங்களா? உடச்சிட்டு பட் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்த ப்ளூ லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கேப் ஆர்டர். இந்த கேப் ஆர்டர் வந்து இன்னும் ஃபில் ஆகாமையே இருக்குது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த கேப் ஆர்டர் இருக்குல்ல. ஸோ அந்த கேப் ஆர்டரில் தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இந்த விக்கில் வந்து சப்போர்ட் எடுத்து இந்த கேண்டில் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கான். ஓகேங்களா? பட் நம்ம வந்து இந்த இதில் சப்போர்ட் எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். ஓகேங்களா? அதாவது 5 மினிட்ஸில் 3 கேண்டில், 15 மினிட்ஸ்லனா ஒரு கேண்டில். ஓகேங்களா? ஸோ அதோட ஹை அண்ட் லோவையும் நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? பிரேக் பண்ணிவிட்டு அதோட ஹை இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு சப்போஸ் எனி ரீட்ரேஸ்மெண்ட் வந்துருந்துச்சுன்னா நான் என்ட்ரி எடுத்திருந்திருப்பேன். பட் அப்படி எதுவும் நடக்கல. உடனே திருப்பி கீழே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் ரெசிஸ்டண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. திஸ் இண்டிகேட்ஸ் த மார்க்கெட் வில் கோ டவுன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எனக்கு இந்த கேண்டில் பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டேன், 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மாற்றிட்டேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு. எகெயின் வந்து இந்த 2 பிளாக் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த பிளாக் கேண்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. அதனால இந்த இடத்துல வந்து இந்த பிளாக் கேண்டில் வந்தோன்னா நம்ம இங்கே எடுத்து ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. அதனால நான் இன்னொரு கேண்டில் வெயிட் பண்ணேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தெரிஞ்சுது. ஸோ இந்த 2 கேண்டிலுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணால் இது வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டிலாக எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த க்ரீன் கேண்டிலோட லோவையும் உடச்சிருக்கு. சாரி, 50% உடச்சி கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்து இந்த கேண்டில் எல்லாமே என்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டார். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கணும், அண்ட் ஒரு டோஜி இருக்கணும், அப்புறம் வந்து ஒரு ரெட் கேண்டில் இருக்கணும். இது 3மே இருந்துச்சுன்னா அது வந்து மார்க்கெட்டு கீழே போகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறி. ஓகேங்களா? ஸோ இந்த லோவில் என்ட்ரி எடுத்து மேலே நான் ஜஸ்ட் இந்த கேண்டிலுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நமக்கு 1:2 இது வந்து நமக்கு போதுமான அளவு. ஓகேங்களா? இங்கே இதில் வந்து ஒரு என்ட்ரி இருக்குது. ஓகேங்களா? நமக்கு இது வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி இன் நிஃப்டி. ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே ஃபாலோ ஆகி கீழே வந்திருக்கு. எகைன் இந்த கேப் ஆர்டரை உடச்சி எகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தால் நம்ம கண்டிப்பாக கீழே வாங்கிக்கலாம். பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் பாருங்கள், எகைன் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போயிருக்கு. ஓகேங்களா? திருப்பி மேலே போய் இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ தூரம் மேலே போகும்போது இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா இங்கே வந்து ஒரு அன்டெசிஷனலாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த டோஜி கேண்டில் பார்க்கும்போது இந்த ஹையை வந்து நம்ம பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்து இங்கே கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு அதே மாதிரி சேம் 1:2 டார்கெட் வைக்கலாம். ஓகேங்களா? பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஸ்கியான ட்ரேட். ஏன்னா நமக்கு சப்போர்ட்டும் இல்லாமல் ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் நோ மேன்ஸ் லேண்டில் இருக்குது. அதாவது 2 சப்போர்ட்டும் இல்லாமல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் நடுவில் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் டே இந்த லோ வந்து நாட் வேலிட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைம் உடச்சி கீழே வந்து திருப்பி மேலே போயிடுச்சு. ஸோ இது வந்து வேலிட் கிடையாது. ஓகேங்களா? இது ஜஸ்ட் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நோ மேன்ஸ் லேண்டில் இருக்கனால இது ரிஸ்கான ட்ரேடு. ஓகேங்களா? பட் இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை உடச்சிட்டான், தெரியுதுங்களா? இந்த ஹையை உடச்சி திருப்பி வந்து கீழே வரான். ஓகேவா? திருப்பி 3 மினிட்ஸில் நான் பார்க்கும்போது 3 மினிட்ஸில் பார்க்கும்போது 3 மினிட்ஸில் இந்த ஹையை உடைக்கல. இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்திருக்கான். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி ஒரு இது வந்து டோஜியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட் கேண்டில் போட்டிருக்கான். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இந்த இது வந்து கீழே இதோட லோ உடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே என்ட்ரி எடுத்து எகெயின் 1:2 வந்து நான் கண்டிப்பாக டார்கெட்டாக வச்சுருந்துருப்பேன். ஓகேங்களா?
ஆனால் இவன் இந்த லோவே உடைக்கல. ஓகேங்களா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டான், அப்படியே மேலே போயிட்டான். ஸோ 5 மினிட்ஸில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே டைம் ஃப்ரேமில் பார்க்கக்கூடாது. இப்போ வந்து 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், இது மூணுலேயுமே ஏதோ ஒரு என்ட்ரி கிடைக்குதா நம்ம சைமல்டேனியஸாக பார்த்துட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு என்ட்ரி இருக்குது. ஓகேங்களா, பட் இந்த க்ரீன் கேனில் இருக்க ப்ரெஷர் வந்து இந்த ரெட் கேனில் இல்லை. அதனால் நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கல. ஓகேங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதே மாதிரி இங்கே கீழே வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கேண்டில் போட்டான் பார்த்தீங்களா, போட்டோன்னே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இது வந்து மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹையோட லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா நான் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி என்ட்ரி எடுத்து இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:2. ஓகேங்களா, யா 1:2. அது வந்து சிபிஆர் வரைக்கும் போயிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து நம்மளோட 3வது என்ட்ரி. ஃபஸ்ட்டு என்ட்ரி இந்த இடத்துல ரிவர்சல், அதாவது செல்லிங் புட் ஆப்ஷன் பை பண்ணோம். அடுத்து வந்து கால் ஆப்ஷன். இது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாத என்ட்ரி தான். ஓகேங்களா, இது வந்து ஒரு டவுட்டான என்ட்ரி. பட் இந்த 2 என்ட்ரியும் இந்த 2 என்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு கரெக்டான என்ட்ரி. ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே கரெக்டான என்ட்ரி தான். ஓகேங்களா, தென் அகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு சப்போர்ட் போட்டு வச்சுருந்தேன். சரி, ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டு வச்சுருந்தேன். இதை வந்து உடச்சிருந்தான். ஓகேங்களா, இந்த 1 ஹவரில் இதை உடச்சிருக்கான். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருவான் ஒன்று ஒரு ஒரு தாட் இருந்தது. ஸோ அதனால் அந்த லைனை நான் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆனால் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரிவர்சல் சிம்பிள் போட்டான். இது வந்து ரிவர்ஸ் ஹேமர். ஓகேங்களா, 3 மினிட்ஸில் பார்த்தா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கேண்டில் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. ஃபஸ்ட்டு எகைன் நம்ம 1:2 நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், வெயிட் பண்ணேன். ஓகேங்களா, வெயிட் பண்ணி பொறுமையாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. தென் 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து நிறைய ட்ராப் பண்ணிகிட்டே இருந்தான். ஓகேங்களா, அதனால நான் பொறுமையாக தான், ஏன்னா ஃபஸ்ட்டு 2 என்ட்ரி வந்து நமக்கு பாசிட்டிவாக இருந்ததுனால நான் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஓகேங்களா, அதனால நான் இந்த என்ட்ரி எதுவுமே எடுக்கல. பட் பாசிபிலிட்டிஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனால் திருப்பி அகைன் இந்த இடத்துல வந்துட்டான். ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் வந்து ஃபுல்லாக பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஓகேங்களா, அதனால் இந்த ஒரு கேண்டிலை மட்டும் வச்சு நம்ம வந்து இது ரிவர்ஸ் ஆகும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பேல்டு கேண்டில், அதாவது விக்கே இல்லாத கேண்டில். கீழே கீழே விக்கே கிடையாது, அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக மேலே வந்திருக்கான். அதனால் இது வந்து நம்ம டெசிஷனே எடுக்க முடியாது. 3 மினிட்ஸில் போய் பார்த்தாலும் எந்த ஒரு பக்கா டெசிஷன்ஸும் நமக்கு கிடைக்காது கண்டிப்பாக. ஓகேங்களா, அப்படியே நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த 2 கேண்டிலையும் கன்சிடர் பண்ணியிருந்தா இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்டாராக ஃபார்ம் ஆகியிருக்கும். ஓகேங்களா, ஈவினிங் ஸ்டாராக ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் அகெயின் இதோட 50%யும் உடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இது வந்து கன்சிடர்டு தான், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த இடத்துல நம்ம கீழே பிரேக் ஆனோன்னு என்ட்ரி எடுத்துகிட்டு அகெயின் இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:2 டார்கெட் வைக்கலாம். ஓகேங்களா, பட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, தப்பே கிடையாது. எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட் வரும்னு நம்ம கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு ட்ரேட் நமக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைனலாக இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். இந்த இடத்துல எதாவது ரீட்ரேஸ்மெண்ட் கொடுப்பானான்னு பார்த்தேன், எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா, எகெயின் கீழே அப்படியே வந்துட்டான். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம வந்து இஎம்ஏ வந்து அழகாக கீழே உடச்சிட்டான். ஓகேவா, கீழே உடச்சிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி அன்டெசிஷனாக போட்டிருந்தானா, இந்த டோஜியோட லோவில் வந்து நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இவ்வளோ தூரம் நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். இந்த 50 மினிட்ஸுங்கிற சப்போர்ட் வந்து இது வந்து நாட் வேலிட், ஏன்னா இது வந்து ஆல்ரெடி பிரேக் பண்ணிட்டான். இதை நம்ம தூக்கிடலாம். இதுக்கு அப்புறம் உள்ள சப்போர்ட்னா இதுதான், இந்த லோ தான். இந்த 15 மினிட்ஸோட லோ சப்போர்ட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நம்ம இது வரைக்கும் கூட டார்கெட் வைக்கலாம். பட் நமக்கு வந்து தேவையானது 1:2. ஓகேவா, ஸோ இது ஒன்று. சப்போஸ் இந்த என்ட்ரியை நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னா திரும்ப வந்து பாருங்கள், இந்த இஎம்ஏல வந்து அகைன் ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி எடுத்திருக்கான். ஓகேவா, ஸோ இஎம்ஏ ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து நமக்கு இருக்கும். ஓகே, இங்கே மேலே என்ட்ரி 1:2. பட் இது வந்து சைட்வேஸ்லேயே போயிடுச்சு. செல்லராக இருந்திருந்தனா ப்ராஃபிட் வந்துருக்கும். பட் நம்ம பையர்
சைட்லேருந்து பார்க்கும்போது இது வந்து மேபி லாஸாக தான் முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஏன்னா இந்த கிரீன் கேண்டில்ல கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகியிருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டியோட என்ட்ரிஸ் இவ்வளோ தான். பேங்க் நிஃப்டி வந்து நான் இன்னைக்கு பெருசாக கான்சென்ட்ரேட்டே பண்ணலை. ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஃபுல்லாக சைட்வேஸ் போட்டான் இன்னைக்கு. ஓகேவா? ஸோ பட் நான் சின்னதாக ஒரு இது மட்டும் சொல்கிறேன் பாருங்க. ப்ரீவியஸ் டேயில் வந்து அழகாக சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கான். ஓகேவா? கீழே வந்து நான் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் இருந்தது. ஸோ அதையும் பிரேக் பண்ணிட்டு அகைன் மேலே போனோம். ஓகேவா? மேலே போயிட்டு திருப்பி வந்து ஒரு கன்சால்டேஷன்லேயே இருந்தான். ஸோ இன்னைக்கு இந்த பேங்க் நிஃப்டினால தான் நிஃப்டி வந்து ரொம்பவே கொஞ்சம் வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருந்தான். ஓகேவா? மற்றபடி இன்னைக்கு நிஃப்டி வந்து நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்க வேண்டியது. பேங்க் நிஃப்டினால சைட்வேஸ்லேயே இன்னைக்கு டேவை முடிச்சிட்டான். அதனால் இதில் பெருசாக என்ட்ரிஸ்ன்னு எனக்கு பெருசாக ஒன்றும் கரெக்டாக தெரியல. அதனால நான் வந்து பேங்க் நிஃப்டி ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிட்டேன். நிஃப்டியில் மட்டுமே நான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். பையர்ஸ் வந்து மேக்ஸிமம் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதே பெஸ்ட்டு. பேங்க் நிஃப்டி வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இன்னைய வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரேடிங் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும். நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை இம்ப்ரூவ்மெண்ட் நான் கொடுத்துட்டே இருப்பேன். நம்ம சேனலுக்கு எப்பயும் போல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நாளைய வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Manoj. Tata.